வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வடை ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். வடைனா வாழைப்பூ வச்சு வடை செஞ்சுருக்கேங்க. வாழைப்பூ வந்து பெண்களுக்கும் சரி நார்ச்சத்து மிகுந்தது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மதியம் லஞ்ச் மெனுவில் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூசணிக்காய் வாங்கியிருந்தேன். பூசணிக்காய் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். பூசணிக்காய் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்டியில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கணும். பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துட்டு இதே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இருந்தாலும் சாம்பார் தூள் சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்து நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து தான் நான் பருப்பு வேக வைக்கிறது. புளி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டு சாம்பாரை தாளித்து இறக்க வேண்டியதாங்க. பூசணிக்காய் சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் நான் புளி லாஸ்ட்டில் தான் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து வாழைப்பூ வடைக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. அது சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து பருப்பில் வந்து பருப்பு, சோம்பு, வரமிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிட்டு இதையும் ஒரு 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 சுற்றுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாழைப்பூவும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்குவேன் எப்போவுமே. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வடை தட்டை வரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதை ரொம்ப குறன்னு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு அகலமான பேஷனில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண வரும். நான் அந்த சின்ன பாத்திரத்துலேயே வச்சுட்டு ஒரு கையிலே வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது சின்ன பாத்திரத்துலேயே வச்சுட்டு நான் இதை வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அதில் ஒன்று ஒன்றா தட்டி கையிலே நான் 2 கையிலையுமே எப்போவுமே வச்சு தட்டி போடுறது இல்லை. கையில் இந்த ஒத்த கையிலே நான் தட்டிடுவேன். இந்த மாதிரி தட்டி நம்ம ரொம்ப குண்டு குண்டாக வராத அளவுக்கு நல்லா கொஞ்சம் தட்டையாக தட்டி போட்டோம்னா நல்லா வேகும். நல்ல அடுப்பு வந்து நல்ல ஹீட்டில் வச்சுக்கிட்டே போடுங்க. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா அது வந்து டக்குன்னு வேகாது, மொறுன்னு வேகாது. நம்ம கொஞ்சம் நம்ம அடுப்பை கூட வச்சுக்கிட்டே போட்டோம்னா தான் நம்மளுக்கு போட்டுட்டு அப்புறம் திருப்பி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை வந்து நம்ம குறைச்சி விட்டுக்கலாம். இந்த போட்டுட்டு கூட நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறமா வடையை பிச்சு பார்த்தீங்கன்னா தான் அது வந்து நல்லா வெந்திருக்கும், இல்லைன்னா வேகாத மாதிரி தெரியும். போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வாழைப்பூ வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நார்ச்சத்து மிகுந்தது. பெண்களுக்கு இந்த வாழைப்பூ வந்து கூட்டு வைக்கலாம். பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த வாழைப்பூ. ஏன்னா நார்ச்சத்து மிகுந்தது, அவ்வளோ சத்து இதில் இருக்குது.